டெய்லி காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறீங்களா? டைம் இல்லைனோ இல்லை வேறு ஏதோ சில காரணத்தினாலேயோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமலே போயிட்டுருக்கீங்களா? பிரேக்ஃபாஸ்ட் அதாவது காலை உணவை சரியாக சாப்பிடாம ஸ்கிப் பண்ணால் நம்ம உடம்புல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ எவ்ரிவன். காலை உணவை பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு தடவை சொல்கிறேன். நைட்டு 8 மணிக்கோ இல்லை 9 மணிக்கோ சாப்பிட்டுட்டு அதோடு அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கோ 9 மணிக்கோ நம்ம சாப்பிடும்போது அவ்வளவு நேரம் நம்ம ஃபாஸ்டிங் இருக்கிறத பிரேக் பண்ணுறதுனால தான் காலை உணவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பேர் வந்துச்சு. ஆனால் இப்போ நம்மள நிறைய பேர் அந்த பிரேக்ஃபாஸ்ட்டையே ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபாஸ்டிங்கை கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் நம்ம உடம்புல என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும்னு யோசிக்கிறதே இல்லை. என்னோடய 13 வருஷ ப்ராக்டிஸில் நிறைய பேர், கொஞ்சம் நஞ்ச பேர் இல்லை, நிறைய பேர் ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா? இல்லை டாக்டர், டைம் இல்லை, ரொம்ப அவசரமாக கிளம்ப வேண்டியதாக இருந்துச்சு, அதனால் சாப்பிடல. ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் எங்கே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது? இப்படி ரொம்ப ஈஸியாக அந்த பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காலையில் ஏன் சாப்பிட்றதில்லன்னு கேட்டால் நிறைய பேர் சொல்கிற ரீசன் டைம் இல்லை, ஆஃபீஸ் கிளம்புற அவசரத்தில் சாப்பிட டைம் இல்லை. வேறு சில பேர் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டு போட்டுருவேன்னோ, இல்லை சாப்பிட்டா டயர்ட் ஆகுது, வீக்காக ஃபீல் பண்ணுறேன், வேலையை செய்ய முடியல, அதனால் சாப்பிடல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு தெரியறதில்ல, நீங்கள் சாப்பிடாம அதுவும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வருதுன்னு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது நமக்கு உடனே நடக்கக்கூடிய இந்த ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட்ஸ் என்னெல்லாம்னு பார்த்தீங்கன்னா, லோ எனர்ஜி அண்ட் ஃபெட்டிக், அதாவது டயர்ட்னஸ். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நைட் ஒரு 8 or 9 அந்த டைமில் நம்ம சாப்பிட்டுட்டு அதோட ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் எந்த ஃபுட்டுமே எடுத்துக்காமல் நம்ம தூங்கி எழுந்திரிச்சு, அதாவது நம்ம எனர்ஜி எல்லாம் ட்ரைன் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம காலையில் எந்திரிச்ச ஒரு சில மணி நேரங்களில் அதிகபட்சமாக 1 or 1.5 hours நம்ம ஏதாவது கொஞ்சம் சாப்பிட்ணும். அப்போ தான் நம்ம எனர்ஜி ரீஃபில் ஆகும். அப்படி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்காத பட்சத்தில் 10 இல்லை அந்த 11 மணி டைமில் மொத்த எனர்ஜியும் ட்ரெயின் அவுட் ஆகி ரொம்ப டயர்டாகவும் ரொம்ப வீக்காகவும் ஃபீல் பண்ணுவோம். ரெண்டாவதாக நமக்கு அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மார்னிங்கில் நம்ம வயிறு எம்டியாக இருக்கும்போது நம்ம வயிறில் ஆசிட் செக்ரேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது அந்த நேரத்துக்கு நம்ம உணவு எடுத்துப்போன்றதை எதிர்பார்த்து நம்ம வயிறு ஆசிடை செக்ரேட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் நம்ம சரியாக சாப்பிடாத பட்சத்தில் அந்த ஆசிட்ஸ் நம்ம ஸ்டொமக் லைனிங்கை இரிட்டேட் பண்ண ஆரம்பிக்கும். போக போக நமக்கு ஹார்ட் பர்ன், எரெக்டேஷன், பிளாட்டட் அப்டமன், அல்சர் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் விட்டுரும். மூணாவது விஷயம் ஓவர் ஈட்டிங். நம்ம காலையில் சாப்பிடாத பட்சத்தில் டின்னர் முடிச்சுட்டு அதோடு அடுத்த நாள் மத்தியானம் வரைக்கும் நம்ம வயிறு காஞ்சு போய் காலியாக இருக்கிற பட்சத்தில் அதிக பசியில் நம்ம என்ன சாப்பிட்றோன்னே தெரியாமல் நம்ம பசி அடங்கிருச்சா இல்லையான்றதும் நம்ம ஃபீல் பண்ணிக்காமல் நம்ம அதை விட அதிகமாக சாப்பிட்ருவோம், ஓவர் ஈட் பண்ணிவிடுவோம். இதனாலேயும் ஹார்ட் பர்ன், எரெக்டேஷன்னு அத்தனை கேஸ்ட்ரைட்டிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் நமக்கு வரும். நாலாவதாக புவர் ஃபோக்கஸ், அதாவது புவர் கான்சன்ட்ரேஷன் இஷ்யூஸ் வரும். நம்ம வேலை செய்யும் போதோ இல்லை சின்ன குழந்தைங்களா இருந்தால் ஸ்கூலில் பாடம் சொல்லி கொடுக்கும்போது அதை கவனிக்கிறதுலையோ கான்சன்ட்ரேஷனில் பிரச்சனைகள் ஏற்படும். நம்ம டோட்டல் பாடியுமே ஃபங்க்ஷன் ஆகணும்னாலே நமக்கு குளுக்கோஸ் தேவை. அது டைரெக்டாக நம்ம குளுக்கோஸாக எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நம்ம எடுத்துக்கிற ப்ரோட்டீன் இல்லை ஃபேட்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய குளுக்கோஸாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு வகையில் குளுக்கோஸ் நம்ம பாடியில் இருந்தால் மட்டும்தான் நம்ம பிரெயினில் இருந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம பிரெயினுக்கும் குளுக்கோஸ் லெவல் குறையும். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு கான்சன்ட்ரேஷனில் இஷ்யூஸ் ஏற்படும். குழந்தைங்களா இருந்தால் படிக்கும்போது படிக்க கஷ்டப்படுவாங்க, இல்லை ஸ்கூலில் பாடம் நடத்தும் போது அதை கவனிக்க கஷ்டப்படுவாங்க. பெரியவங்க ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கோ இல்லை மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கோ இது எல்லாமே நமக்கு பிரச்சனையாக போகும். இது எல்லாமே ஷார்ட் டேர்ம் எஃபெக்ட். நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாமல் போயிட்டோன்னா இன்றைக்கி நம்ம இந்த பிரச்சனைகளெல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது ரெகுலராகவே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணால் நமக்கு என்னெல்லாம் ஆகும்? லாங் டேர்மாக டெய்லி இதே ஹேபிட்டாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கிற பட்சத்தில் நமக்கு முதலாக வரப்போகிற விஷயம்னு பார்த்திங்கன்னா ஓவர் ஈட்டிங். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப நேரம் நம்ம பசியோடு இருக்கிறதுனால, ரொம்ப நேரம் நம்ம வயிறு காஞ்சு போய் இருக்கிறதுனால எதை பார்த்தாலும் நமக்கு சாப்பிட்லான்னு தோணும். பசி இருக்குதா இல்லையா, பசி அடங்கிருச்சான்றதும் தெரியாமல் நம்ம அதிகமாகவும் சாப்பிட்டுட்டே இருப்போம். ஸோ நம்ம ரொம்ப ஓவர் ஈட் பண்ணிகிட்டே இருப்போம். ரெண்டாவதாக நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோஸ் டவுன். நம்ம பாடி ஒரு இன்ஜின் மாதிரி, இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒரு ஏஐ மாதிரி. நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது நம்ம பாடிக்கு ஃபுட் கிடைக்கல, நம்ம எனர்ஜி சேவ் பண்ணணும்னு சொல்லி அது மெட்டபாலிசத்தை ஸ்லோ டவுன் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம மெட்டபாலிசம் ஸ்லோ ஆச்சுனாலே நம்ம பாடியில் ஃபேட் டெபாசிஷன் ஜாஸ்தி ஆயிரும். ஸோ அதிகப்படியான ஃபேட் நம்ம பாடியில் டெபாசிட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன ஆகும்? வெயிட் போட்டுகிட்டே போவோம். மூணாவதாக ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொன்ன உடனே லேடிஸ் மட்டும்தான் கவலைப்படணும்னு நினைக்காதீங்க. இப்போ ரீசெண்ட் டேஸில் ஜென்ஸுக்குமே நிறைய தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறத பார்க்குறேன்.
லேடிஸாக இருந்தால் பீரியட்ஸில் ப்ராப்ளம், தென் தைராய்டு இஷ்யூ, இந்த மாதிரி ஹார்மோன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் போத் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ஈக்குவலி இருக்க தான் செய்யுது. ஹார்மோனல் இம்பேலன்ஸஸ் ஏற்பட்டாலே ஆப்வியஸ்லி நமக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் வந்துடும். ஸோ இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வந்தால் மறுபடியும் டயபெட்டிஸ். ஸோ லாங் டேர்மாக நம்ம பிரேக்ஃபாஸ்ட் எடுக்காமலே இருக்கும்போது நமக்கு ஃப்யூச்சரில் அசிடிட்டி மட்டும் இல்லை, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் மட்டும் இல்லை, நமக்கு டயபெட்டிஸ், ஒபிசிட்டி இது எல்லாமே வரும்ன்றதை நம்ம மறந்துடவே கூடாது. 4வதாக க்ரானிக் அசிடிட்டி, க்ரானிக் கேஸ்ட்ரைட்டிஸ், இர்ரெகுலர் பவல் ஹேபிட்ஸ், அதாவது கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரியான கட் சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் யாருமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. குறிப்பாக யாரெல்லாம் கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள், வேலைக்கு போகிற லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸாக இருக்கட்டும், வேலைக்கு போகிறவங்க, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க, தென் ப்ரெக்னென்ட் உமன், இவங்க எல்லாருமே பிரேக்ஃபாஸ்ட்டை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களும் சரி, வேலைக்கு போகிறவங்களும் சரி, பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது கான்சன்ட்ரேஷனில் இஷ்யூஸ் இருக்கும். தென் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பிளட் சுகர் லெவலில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போயிடும், கண்ட்ரோலுக்கு வர்றது கஷ்டமாயிடும். என்னால் எதுவுமே செய்ய முடியாது, சாப்பிட எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறவங்க அட்லீஸ்ட் கொஞ்சம் ஃப்ரூட்ஸோ நட்ஸோ சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாலிடாக ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. பிரேக்ஃபாஸ்ட் இஸ் ட்ரூலி தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல் ஆஃப் தி டே. இதை மறந்துடவே வேண்டாம். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுற பழக்கத்தை இன்னையோடு விட்டுட்டு நாளைக்கு காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பிரேக்ஃபாஸ்ட் செய்யலான்னு யோசிச்சுட்டு தூங்க போங்க. நீங்கள் டெய்லி கரெக்டாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்களா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பி ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி.